நீங்கள் பார்க்கும் இந்த பயிர் நீரின்றி வாடிக் கிடக்கும் பீட்ரூட் பயிர்கள்தான். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வடமலைபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நட்ராஜ். விவசாயியான இவர் தனக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தில் வெங்காயம் மற்றும் பீட்ரூட் உள்ளிட்டவைகளை பயிரிட்டு சாகுபடி செய்து வருகிறார். இந்த நிலையில் தோட்டத்தின் அருகாமையில் 2.47 ஏக்கர் பரப்பளவில் குட்டை ஒன்று அமைந்திருந்தது. இந்த குட்டையில் தேங்கும் நீரை கொண்டு அப்பகுதி விவசாயிகள் விவசாயம் செய்து வந்தனர். இந்நிலையில் தனிநபர் ஒருவர் குட்டையை ஆக்கிரமித்து சமன் செய்து அதில் தென்னை பயிர்களை நடவும் செய்துள்ளார். இதனால் நீரின்றி அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் அனைத்தும் வாடி வதங்கி வருகின்றன. ஆக்கிரமிப்பு வந்து 2 ஏக்கர் 45 சென்ட் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. இதை வந்து எங்களுக்கு மீட்டு தந்தால் நாங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும். எங்களுக்கு தண்ணி கிடையாது, கிணத்துல தண்ணி கிடையாது, எங்களுக்கு வாக்கிய தண்ணி பாசனம் கிடையாது. இந்த ஏரியாவுக்கு குட்டையில் தண்ணி மட்டும்தான் நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும். எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும். இன்றைக்கு தண்ணி இல்லாமல் எங்களுக்கு பயிர் கூட வாடு, பயிரை பாருங்க எங்களுக்கு வாடி கிடக்குது. இதற்கு முன்பாக கிணற்று நீர் பாசனம் செய்து வந்த விவசாயிகள் கிணறு வற்றிய நிலையில் மழைக்காலத்தில் நிரம்பும் இந்த குட்டை நீரை மட்டுமே நம்பி விவசாயம் செய்து வந்துள்ளனர். ஆனால் தற்போது அந்த குட்டையும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு விட்டதால் பயிர்கள் அனைத்தும் நீரின்றி வாடி வதங்கி வருகிறது. இது குறித்து உரிய ஆதாரங்களுடன் வட்டாட்சியர் முதல் முதலமைச்சர் தனி பிரிவு வரை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இனி விவசாயம் செய்ய முடியாமல் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று விரக்தியுடன் தெரிவிக்கின்றனர். இப்போ வந்து 4 ஏக்கர் சென்ட் எங்களுக்கு 350 கடையில் இருக்குது. அந்த குட்டை எங்களுக்கு எடுத்து கொடுத்தா தான் நாங்கள் இங்கே வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும். இல்லைன்னா எங்களுக்கு பயிர் பூரா வந்து எங்களுக்கு வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. நாங்கள் எந்த பயிர் விட்டாலும் தண்ணி இல்லாமல் எனக்கு வறட்சி காலமாக நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை பண்ண முடியக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல. பெட்டிஷன் வந்து முதலமைச்சர் சிஎம் செல்லுக்கு நாங்கள் பெட்டிஷன் அளிச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து தக்க நடவடிக்கை ஒன்றும் எடுக்கவில்லை. தக்க நடவடிக்கை எடுத்தால் தான் நாங்கள் பயிரை காப்பாற்ற முடியும். எங்களுக்கு கூடிய தீர்வில் எங்களுக்கு தீர்வு காணும்பார் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மழை காலங்களில் கிடைக்கும் நீரை சேமித்து வைத்து கோடை காலத்தில் பயன்படுத்துவதற்காகத்தான் நம் முன்னோர்கள் இதுபோன்ற குளம், குட்டை, ஏரி போன்ற நீர்நிலைகளை வெட்டி அவற்றை அனைவருக்குமான பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். ஆனால் ஒரு சிலரின் சுயநலத்தால் அனைவரின் நலனும் பாதிக்கப்படுவதுடன் பயிர்களும் நீரின்றி வாடி வதங்கி வருகிறது. இதுபோன்ற நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பதால் விவசாயம் பொய்த்து போய் உண்ண உணவு கிடைக்காமல் பஞ்சம், பசி, பட்டினி ஏற்பட்டு மனிதர்கள் மட்டுமின்றி அனைத்து உயிரினங்களும் அழியும் அபாய நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் நீர்நிலைகளை பாதுகாத்து காப்பாற்ற வேண்டும். ஒருவரின் சுயநலத்தால் ஒரு ஊரே அழிவது எந்த விதத்தில் நியாயம்? எனவே அரசு அதிகாரிகள் இதற்கு உரிய முறையில் தீர்வு கண்டு நீதிமன்ற உத்தரவின்படி நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி விவசாயத்தையும் நிலத்தடி நீரையும் சுற்றுச்சூழலையும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. நடவடிக்கை எடுக்கப்படுமா? நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் சாலமன் அபிஷேக்குடன் சீபா சேனட்.